குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்குது? எல்லாருக்கும் நல்லா இருக்குதா? எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு மேஷராசிக்காரங்களே நீங்கள் கேட்டுருக்கிறதெல்லாம் புரியுதுங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு பணவரவு, வசதி, வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருந்தாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. மேஷராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கலாமா? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கலான்னு பழைய நூல்கள் சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பணமுடக்கம், அரசாங்கத்தால் கொஞ்சம் தொந்தரவுகள், அது மாதிரியும் சில நூல்கள் சொல்லுதுங்க. முக்கியமாக 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலும் 9ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது, குரு பகவானுடைய பார்வையை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து பணவரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. 3ல் குரு வந்தது, அதனால் பணம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லைங்க. என்ன ஒன்று, சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவங்களுக்கு 5, இவங்களுக்கு 10, அவங்களுக்கு 30, இப்படியே போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாருங்க இந்த குரு பகவான். அதனால தான் இனிமேல் நீங்கள் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய வரவு என்ன, நம்முடைய மாதாந்திர பட்ஜெட் என்ன, வருடாந்திர வருமானம் என்ன, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்படி யோசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா 3ல் குரு வந்து உங்களை எல்லாத்துலேயுமே சிக்க வைக்க தயங்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் 2வது முறையாக 3வது முறையான முயற்சியில் தான் முடியுங்க. அப்படியே போனோம், பார்த்தோம், வேலையை முடித்தோம், வந்தோம் அப்படின்னு இனிமேல் இருக்காது. சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். திட்டமிடாமல் எதையும் செய்யாதீங்க. புதுசாக சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க, அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய நண்பர்களை வந்து புது நண்பர்கள்ட்ட காட்டி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பழைய உறவினர்களையும் எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் உண்டுங்க. அதே போல் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக முடியுங்க. எதுவுமே வந்து தள்ளி போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம், நல்ல ஒரு லைஃப், அதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைச்சாரு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பங்குதாரர், நல்ல முதலீட்டாளர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்லதெல்லாமே நடக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குரு பகவான் குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு 3ஆவது வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் மறைந்தாலும் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் வளர்ச்சி வந்து குறைபடாது, தடைபடாது. ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகிட்டே போகும். சின்ன சின்ன கடன் பிரச்சனையும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சியால் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நகைகள்லாம் யாருக்கும் இரவல் தரவும் வேண்டாம், இரவல் வாங்கவும் வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள், மறைமுக தொந்தரவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த குரு பயிற்சி வெற்றிகரமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மத்திய பகுதியிலிருந்தே பரணி நட்சத்திரக்காரர்கள் அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இது மாதிரி இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அகரம் கோவிந்தவாடி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், அதுலேருந்து அரக்கோணம் போகிற ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதையில் இந்த
ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. கம்மவார்பாளையம் அருகில் வந்து அகரம் கோவிந்தவாடி. அங்கே வந்து சிவாலயத்தில் வந்து வியாக்கியான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கார். இவருடைய கண்கள் வந்து அப்படியே பேசும். அதில் அந்த வியாக்கியான தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்க. ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.